ஹalleluya. அப்போ எங்கேயாவது ஒரு வனாந்தரத்தை பார்த்துட்டீங்க, எங்கேயாவது ஒரு வறட்சியை பார்த்துட்டீங்க, ஒரு நெருக்கத்தை பார்த்துட்டீங்க, ஒரு பண நெருக்கத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வழியில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த வழிக்கு டிவேட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வழியிலே நீங்கள் டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண நெருக்கமும் மன கஷ்டம் வரத்தான் செய்யும். மறுபடியும் மீட்பராக இயேசு கிறிஸ்து நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் அந்த வனாந்தரத்திலிருந்தும் அந்த பண நெருக்கத்திலிருந்தும் அந்த மன நெருக்கத்தில் விடுவித்து பலபடி நீ நடக்கிற வழியே உனக்கு போதமாக இருக்கத்தக்கதா நீ நடக்கிற காண்பித்து மறுபடியும் உனக்கு நடத்துகிற தேவனா இருப்பார் நீங்கள் பார்க்கலாம். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வாரத்தில் அதான் கற்றுக்கொண்டேன். எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டிவேட் ஆகிட்டோம். நல்லா செழிப்பாக பார்த்து நடத்துல டக்குன்னு டிவேட் ஆனவனே ஒரு வனாந்தரத்தை பார்க்குற சூழலை உண்டாயிட்டு அப்படின்னா நாம செஞ்ச தவறு தான். உடனே அந்த வழியில் மறுபடியும் பழைய வழியை கொண்டு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் செய்வார், அது காரியத்தை வாய்க்க செய்வார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால்